தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். நெதர்லாந்து அண்ட் ஸ்வீடன். நெதர்லாந்து ஜப்பான் கூட 2-2 டிரா பண்ணியிருந்தாங்க. ஸ்வீடன் 5-1 டனிஷியாவை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ நெதர்லாண்டுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். ஏன்னா ஸ்வீடன் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியான மேட்சா தான் இருக்கும். இது சம்பந்தமா நம்ம ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். வணக்கம். சரி, இப்ப நெதர்லாந்து அண்ட் ஸ்வீடன், எனக்கு பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்டுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்வீடன் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. குவாலிட்டியான ஃபார்வர்ட்ஸ் 2 பேர், அலெக்சாண்டர் இசாக் இருக்காரு, கைரோகஸ் இருக்காரு. 2 பேர் குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். மிட்ஃபீல்டும் நல்லா ஆடி இருக்காங்க லாஸ்ட் மேட்ச். அவங்க நல்ல மொமெண்டமோட உள்ள வர்றாங்க. நெதர்லாந்து ஜப்பான் கிட்ட கடைசி நேரத்துல கோல் வாங்கி டிராவ் ஆகி போச்சு. அவங்க எப்படியோ ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க, பட் முடியல அதுவும். இந்த 2 பேர் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நெதர்லாண்ட்ஸ்ல என்ன வீக்னஸ் இருக்கு? நெதர்லாண்ட்ஸ்ல என்ன வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபுல் பேக்ஸை ப்ராப்பரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது கிடையாது. சொல்ல போனா நெதர்லாண்ட்ஸ் கேன் பிளே வித் த்ரீ எத்த பேக் விளையாடலாம். அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. வேன் டைக்கை போட்டு இது பண்ணலாம். டம்ஃப்ரீஸோட முக்கியமான இதுவே எப்ப ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னா, அவர் விங் பேக் விளையாடும் போது தான் கொடுப்பாரு. இன்டர் மிலானுக்கு பாத்தீங்கன்னா விங் பேக்கா தான் விளையாடுறாரு. அதனால ஏன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டிய விஷயம் கம்மியாகும். ஃபுல் இது 3-5-2 விளையாடும் போது, இல்ல 3-4-1-2 or 3-4-3 எது 3 எத்த பேக் இருக்கும்போது எதுவுமே இருந்துச்சுல. அப்புறம் ஸ்டாமினா ஃபுல் மேட்சும் இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஒரு பால் போயிடுச்சுன்னா அந்த 3 பேரும் கவர் பண்ணிப்பாங்க, இல்ல ரைட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் கவர் பண்ணிப்பாரு. சோ உடனே போக வேண்டாம், ஈவன் அவன் ஸ்லோவா ஜாக் பண்ணி கூட கீழே வர்றதுக்கு இது இருக்கு. சோ அவங்க அதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டு கேக்போ ஒரு நான் எலைட் ஸ்ட்ரைக்கராகவே நான் சொல்ல மாட்டேன். லிவர்பூல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஆடுவாரு, திடீர்னு ஆட மாட்டாரு. அது எப்பனே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. சோ அப்ப கேப்போ மெம்பிஸ் டிஃபை எப்பவுமே நல்ல ஒரு ஃபார்ம்ல ட்ரிபிளிங் அந்த ஃபேக் ரன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆளு. மெம்பிஸ் டிஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமர்வில் நல்லா லாஸ்ட் மேட்ச் ஒரு கோல் சூப்பரா நல்லா விளையாண்டாரு, கோல் பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச் பிரஷிங் தேவைப்படாது. இந்த மேட்சும் ஸ்வீடன் மேலயும் டுனிஷியா மேலயும் பிரஷிங் தேவைப்படாது. ஆனா ஏன்னா இப்ப சப்போஸ் ஸ்வீடன் ரொம்ப நேரம் பொசிஷன் வைக்காது, நெதர்லாண்ட்ஸ் தான் பொசிஷன் வச்சிருப்பாங்க. மேபி கோல் போட்டதுக்கு அப்புறம் வரலாங்கிறது என்னோட அசம்ப்ஷன். மேபி சாமர்வேல் கவுண்டர் அட்டாக்கிங்ல யூஸ் ஆவாரு, டிரிபிளிங் பண்ணுவாரு, கட்டியா இவ்வளவு ஷாட்ஸ் அடிப்பாரு. சாமர்வேல் லாஸ்ட் மேட்ச் கூட கரெக்ட் தான். ஆனா அதே மாதிரி இன்னும் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. யார் பாத்தீங்கன்னா இது மாலன் இருக்காரு. சோ எல்லாமே இருக்காங்க. சோ எப்படி நம்ம இது மாத்தணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா சப்போஸ் ஏரியல் டூல் வேணும்னா வெகாஸ்ட் எடுக்கலாம். வெகாஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிலி 70th மினிட் தான் கொண்டு வருவாங்க. எல்லா வருஷமும் அப்படிதான். ஏன் அப்படி வெகாஸ்ட் நல்லா ஹெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க. அவரை ஏன் மெம்பிஸ் டிஃபை ஆட வைக்கிறாங்க, அவரையும் ஆட வைக்க மாட்டேன்றாங்க. சோ வெகாஸ்டோட இது கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப யுனைடெடுக்கு ஒரு சீசன்ல ஒரு 6 months விளையாண்டாரு. அப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பிரஷிங்காக விளையாடுவாரு. நீங்க என்னன்னா வித்தவுட் த பால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்கணும். சோ அப்ப நல்லா யூஸ் ஆவாரு. நாளைக்கு என்னன்னா உங்களுக்கு விங்ல இருந்து பிரஸ் பண்ண கூடிய இது தேவைப்படாது. சோ ஸ்ட்ரைக்கர்ல இருந்தா பிரஸ் பண்ணும். சோ வெகாஸ்ட வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மெம்பிஸ் டிஃபை ஒண்ணும் அவ்வளவு குயிக்காலாம் இல்லையே. அது என்னன்னா 14ல ஒரு டைம் விளையாண்டாரு வேர்ல்ட் கப். அப்புறம் 18ல குவாலிஃபை ஆகல. 22 ஒரு ஆனா கிளப்புக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா. ஆனா நல்ல பிளேயர் தான் மெம்பிஸ் டிஃபை. பட் இருந்தாலும் இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தோம்னா டிஃபை அவ்வளவு டேஞ்சரஸா எனக்கு தெரியல. அதனால தான் ஸ்டார்டிங் பண்ணும்போதே மலனை வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் லெதார்ஜிக்கா இருப்பாரு. தோக்கறத பத்திலாம் ஒரு இதுவே இருக்காது, ஃபீலிங் எதுவுமே இருக்காது. இப்போதே யூரோல செக் ரிப்பப்ளிக் கூட ஆஸ்திரியா கூட எல்லாம் தோத்துருக்காங்க. ஒரு நம்ம தீவுக்காக ஒரு வெறி ஆடணும் அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்காது டிபை கிட்ட. அப்புறம் மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டிஜாங் இருக்காரு, கிராவன்பர்க். டிஜாங் குவாலிட்டி ஆடுறாரு. டிஜாங் கிராவன்பர்க் அருமையா ஆனார் லாஸ்ட் மேட்ச். 2 அசிஸ்ட் பண்ணிருக்காரு கிராவன்பர்க். அப்புறம் டிஜாய் ரெய்ண்டர்ஸ் உங்களுக்கு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல போட்டுக்கலாம். ரெய்ண்டர்ஸ் கரெக்டா சூட் ஆவாரு. சோ அப்ப என்னன்னா லைன் அப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 4 பேக் ஆடுவாங்க. சோ டம்ஃப்ரீஸ், வேன் டைக்கு, ரைட்ல வேன் ஹெக்கி, வேன் டிவன், டிஜாங், இவரு கிராவன்பர்க், அப்புறம் ரேஞ்சர்ஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு, மாலன், கேக்போ இல்ல லெஃப்ட்ல சாமர்வில் தான் போன மேட்ச் ஆடுனாங்க. போன மேட்ச் நல்லா ஆடுனனால கண்டிப்பா சாமர்வில் தான் ஆடுவாரு. என்ன வாங்கிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் 3 எத்த பேக்கா மாறிட்டு இன்னும் கொஞ்சம் இது சாமர்வில் கூட லெஃப்ட் விங்
கூட ஆட வைக்கலாம். அப்படி கூட கொண்டு வந்து இது பண்ணலாம். அதிகமா ஓட வச்சு அது மாதிரி பண்ணலாம். பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க என்னது பார்ப்போம். ஏன்னா இப்ப நீங்க இது அர்ஜென்டினால எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வேர்ல்டு கப்லாம் அவங்க வந்து ஒரு மேட்ச்க்கு 4 ஒரு மேட்ச்க்கு 3 அப்படிலாம் மாத்துவாங்க. இல்ல அவங்க நிறைய ஃபார்மேஷன் மாத்துறாங்க. டி மரியா வந்து கடைசி ஃபைனல்ஸ்ல தான் வந்து லெஃப்ட் விங் ஆடினாரு. அது வரைக்கும் லெஃப்ட் விங்கே ஆடல அந்த வேர்ல்டு கப். ரைட் விங் ஆடினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது வந்து அவர் யூஸே பண்ணல. அந்த எனர்ஜியில அந்த வயசான எனர்ஜி அது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவே ஒரு ஃபைனல்ல கோல் போடுவாருங்கிறத கண்டுபிடிச்சு. ஏன்னா ஃபைனல்ல ஏகப்பட்ட கோல் போட்டிருக்காரு. எப்ப அந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக்ஸ்ல போட்டிருக்காரு, ஒலிம்பிக்ஸ்ல போட்டிருக்காரு, அப்புறம் யூரோப் இது கோப்பா அமெரிக்கால போட்டிருக்காரு. சோ அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப ஸ்வீடனுக்கு வருவோம். ஸ்வீடன் பாத்தீங்கன்னா 4-4-2 தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல எதுவும். ஆனா இவருக்கு வச்சிருக்காங்க கோச் வந்து அவரு வந்து செல்சி, பிரைட்டன் அண்ட் ஹோவ் ஆல்பியன், கிரஹாம் பாட்டர் பாத்தீங்கன்னா பிரைட்டன் ரொம்ப வருஷமா ஒரு டாப் 10க்குள்ள வச்சிருந்தாரு. அப்புறம் அதுல இருந்து செல்சி வந்து சாக் ஆனாரு. சோ அப்புறம் வெஸ்ட் ஹாம் போனாரு. ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு ஒரு நல்ல ஒரு டாக்டிஷனா இருப்பாரு. ஆனா பட் 4-4-2 தான் விளையாடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் 2 பேர் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. சோ இப்ப 2 ஸ்ட்ரைக்கர் ஸ்பீடா இருக்கும்போது நெதர்லாண்ட்ஸ் 3 at the back வச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த டிஃபென்ஸ்க்குள்ளேயே பாஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர்ஸோட எனர்ஜியை பிரஷிங்ல இது பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா 2 பேர் பிரஸ் பண்ணுவாங்க. இது கோக்கரஸும் அப்ப 2 பேக் 2ல வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல் கீப்பருக்கு பாஸ் பண்ற ஆப்ஷனும் அந்த சென்டர் பேக் பாஸ் பண்ற ஆப்ஷனும் கட் ஆகுது. 3 at the back வரும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் மேட்ச் 3 at the back தான ஆடுனாங்க. யார் நெதர்லாண்ட்ஸ்ல 4 at the back? நெதர்லாண்ட்ல ஸ்வீடன் 3-4-1-2 ஆனாங்க. அப்புறம் 4-4-2க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாரி இது ஸ்வீடன் வந்து 3-4-1-2 தான் ஆடினாங்க. சோ அப்ப அவங்க இது பாத்தீங்கன்னா லிண்டலஃப் இருக்காரு, யுனைடெட் விளையாண்டவர். இப்ப ஆஸ்டன் வில்லால அதுவும் அவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டாவும் சென்டர் பேக்கும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். குட்மன்சன் இருக்காரு. ஐஆர்இ பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல அவங்க செம்மையா விளையாண்டாரு. ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஷாட் அடிச்சாரு கோலுக்கு. ஒரு அசிஸ்ட் வேற பண்ணிருக்காரு. அவர்தான் வந்து அதிக மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு லாஸ்ட் மேட்ச். அப்புறம் இது போனா எலங்கா இருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் இப்ப இது நியூகாஸ்ல விளையாடுற எலங்கா இருக்காரு. எலங்கா வந்து விங்ல கிராஸ் போடக்கூடிய ஸ்பீடான ஒரு ஆள் தான். சோ கொஞ்சம் சிஸ்டம் அவர் நல்லாவும் வச்சிருப்பாரு இது கிரஹாம் பாட்டர்ஸ். அதனால வந்து ஸ்வீடனும் வந்து ஆனா ஸ்வீடன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 கோல் போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் டிராக்டா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிரா பண்ணா நீங்க 3rd பிளேஸ் பெஸ்டா கூட போயிடலாம். சோ ஸ்வீடன் வந்து அட்டாக் நல்லா வச்சிருக்காங்க, மிட்ஃபீல்ட் நல்லா இருக்கு, டிஃபென்ஸ்மே ஓரளவு நல்லா தான் வச்சிருக்காங்க. ஏன் வந்து நெதர்லாந்து அவங்க ஜெயிக்க கூடாது? ஏன்னா இப்ப நெதர்லாண்ட்ஸ் டிரா பண்ணி வர்றாங்க. இப்ப இவங்க இந்த டிரா பண்ணிட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் 3rd பிளேஸ் நாக் அவுட் போயாச்சுங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி. கோல் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு இவங்க அதிகம். கோல் டிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே 4 4ங்கறனால சோ இந்த டிரா புடிச்சு வச்சுக்கோ நெதர்லாண்ட்ஸ்க்கு இப்ப ரிஸ்க் ஆகுது. 2 பாயிண்ட் தான். கடைசில அவங்க டுனிஷியா அந்த டீம் ஏன்னா திடீர்னு அவங்க எப்படி இப்ப அவங்க கோச் மாத்திருக்காங்க. கோச்ச சாக் பண்ணி இடையில ஒரு கோச் இப்ப ஒரு மேட்ச் தோத்தோன கோச் சாக் பண்ணிட்டாங்கல்ல. அவர் ஒரு டேஞ்சரான ஆளு. ஆனா சவுதி அரேபியா அர்ஜென்டினாவை ஜெயிக்க வச்சிரு அவர் அந்த பேசிட்டே இருப்பாரு பயங்கரமா. ஆஃப் டைம்ல எல்லாம் சரியான இது கொடுப்பாரு. அவர்தான் வந்து இப்ப போட்டிருக்காங்க. பேர் கரெக்டா மறந்துருச்சு. ஓகேங்களா? பட் நல்ல மேனேஜர். நல்ல மேனேஜர். சோ அங்க ஒரு ரிஸ்க் ஆகுது. சோ அவங்க என்னன்னா ஜெயிக்கணும்னா ஜெயிக்கலாம். ஸ்வீடன் ஜெயிக்கணும்னா ஜெயிச்சா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எல்லாமே நெதர்லாண்ட்ஸ்க்கு பெரிய ஒரு ஆபத்தாக போகுது ஜெயிச்சா. சோ டிரா பிடிச்சாலுமே சூப்பர் தான். அதனால வந்து இது பண்ணுவாங்க. ஜப்பான் வந்து டுனிஷியாவை என்ன பண்ண ஜப்பான் வந்து மோஸ்ட்லி டுனிஷியாவை 2-0 அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா குரூப் ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். எனக்கு ஜப்பான் வர்சஸ் ஸ்வீடன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது கடைசி மேட்ச் தான். அதான் அந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் நெதர்லாந்து ஸ்வீடன் மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரியல. மேபி நெதர்லாண்டுக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்ததுன்னா ஜப்பானுக்கு கொஞ்சம் ஈஸியா போயிடும். பட் நெதர்லாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்வீடன் ஜப்பான் நல்லா இருக்கும் மேட்ச் பாக்குறதுக்கு. பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, இதுல வந்து நெதர்லாண்டோட வீக்னஸ் பார்த்தோம்னா டியாங் மிட்ஃபீல்டு அவர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அவர் தான் கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்றாரு. அப்புறம் வந்து குயிக் கவுண்டர் அட்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெதர்லாண்ட்ஸ். அப்புறம் கன்சிஸ்டன்டான கிளினிக்கான ஸ்ட்ரைக்கர் கிடையாது. ஃபுல் பேக்ஸ் ஸ்பேஸ் வந்து நிறைய விடுறாங்க. ஸோ அது ஒரு வீக்னஸா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதே வந்து நம்ம ஸ்வீடனோட வீக்னஸ் எடுத்துட்டோம்னா மிட்ஃபீல்ட் குவாலிட்டி நெதர்லாண்டோட கம்மி. பொசிஷனிங் ஹெவியா வந்து வச்சிருக்க மாட்டாங்க. நார்மலா பொசிஷன் ஹெவியா வச்சிருந்தாங்கன்னா எது டீம் வச்சிருந்தா இவங்க ஸ்ட்ரகிள். ஆமா, இவங்க ஸ்ட்ரகிள் ஆகும். ஆமா, ஸ்குவாட் டெப்த் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே மாதிரி இப்ப
டிஃபென்ஸ்லாம் ரொம்ப நேரம் பண்றாங்கன்னா கொஞ்சம் வல்னரபிள் தான் அவங்க. கோல் என்னைக்கு எப்ப வேணா வாங்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வீக்னஸ் நான் பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிடுச்சு கப்பல. அப்புறம் என்னன்னா அவங்க வந்து 3-4 இது யூஸ் பண்றாங்க. 3-4-1-2 யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா பேக்ல 3 இது மிட்ஃபீல்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. எப்பவுமே இது பண்ற இதுதான். பட் விங்கர்ஸ் கிராஸ் பண்றதும் த்ரூ பால்ஸ்லாம் அவ்வளோக்கா இது பண்ற மாதிரி தெரியல. ஈசாக்கும் கியோகரஸும் ட்ரிபிள் பண்ணியும் அந்த மாதிரி தான் எடுக்க போறாங்க. விங் பேக்ஸோட கிராசிங்கும் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். சரி பாப்போம். என்ன ஸ்கோர் லைன் வரும் ஸ்வீடன் நெதர்லாண்ட்ஸ்? எனக்கு என்னமோ ஒரு 2-2 டிரா மாதிரி அதே மாதிரி தான் தோணுது. ஸ்வீடன் வந்து ஏன்னா போட்டாலும் நெதர்லாண்ட்ஸ் திருப்பி கோல் போடுறதுக்கான இது வச்சிருக்காங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் கோல் போட்டாலும் இவங்க இது போடுறதுக்கான இது வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் கோல்ஸ் வரலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் சேஃபா விளையாடலாம். ஆனா நெதர்லாண்ட்ஸ் ஜெயிக்கணும். அவங்க இதுவாகும்போது ஓப்பன் ஆகும்போது இவங்க உள்ள போயிட்டாங்கன்னா ஸ்வீடன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே பாப்போம். என்னோட இது வந்துட்டு நெதர்லாண்ட் 2-1 ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபைட் வந்து டஃபா தான் இருக்கும். ஸ்வீடன் நம்ம குறைச்சிட போட முடியாது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான 2-3 மேட்சஸ் வருது. அதையும் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி ஒரு நல்ல மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூல சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.